வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு மசாலா இல்லை பூரி மசாலா எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இன்றைக்கி எப்படி ஈஸியாக டக்குன்னு செய்யலாம் அந்த மாதிரி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான பொருள் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் ஒரு குக்கரில் போட்டுருங்க. ஒரு 5 விசில் வைங்க. அடுத்து நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக ஸ்லைஸாக பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது. நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, ஒரு 5 விசில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ உங்களால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா கொஞ்சம் குழஞ்சி நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அதை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி வெந்துருச்சு தான், பட் இருந்தாலும் அது நல்லா மசிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு இலை, பிரிஞ்சி இலை, பட்டை 3 துண்டு பட்டை, அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அடுத்து சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கீங்க இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம்னால மெலிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப டைம் ஆகாது வேகிறதுக்கும், சீக்கிரம் வெந்துடும். அதை நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். இப்போ நம்மளுடைய பிங்க் கலரில் இருக்குது இல்லையா, இது வந்து நல்லா கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும்தான் காரத்துக்காக ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒன்று அதிகமாகவோ கம்மியாகவோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதிகம் வேணுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக வேணால் ஒன்று கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்களா வதங்கிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். பார்த்திங்களா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அடுத்து அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, அதை கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்றுங்க. அப்படியே போட்டுறாதீங்க. கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அது கெட்டி ஆகிடும். ஸோ இது மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடுங்க. இது எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, இது கொஞ்சம் நல்லா திக்காகிறதுக்கு. கொஞ்சம் திக்காச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்களா இப்போ எப்படி இருக்குது, இப்போ ஊற்றிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், அதுவே கொஞ்சம் திக்காகும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் அது வந்து நல்லா கெட்டி ஆகுது. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக இது அந்த கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, அதை கொஞ்சம் பொடி பொடியாக சாப் பண்ணி கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்திங்களா, அவ்வளோதான் கொத்தமல்லி. இதை ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பூரியோடு இதை சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.